பல்வேறு துறைகளில் இரண்டு எதிர்க்கட்சிகளும் செய்துள்ள ஊழலை முதல்வர் விஜய் நிச்சயம் வெளியே கொண்டு வருவார் என மதுரை மேற்கு தொகுதி தவேக எம்எல்ஏ தங்கபாண்டி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் மக்கள் நலப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மதுரை பெத்தானியபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மேற்கு தொகுதி எம்எல்ஏ தங்கபாண்டி தலைமையில் 500 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய எம்எல்ஏ தங்கபாண்டி, தங்கள் ஆட்சி அமைந்து 100 நாட்கள் கூட ஆகாத நிலையில் குறுகிய காலத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை முதல்வர் விஜய் நிச்சயம் காப்பாற்றுவார் என கூறிய அவர், மதுரை வளர்ச்சிக்காக நிச்சயம் உழைப்போம் என கூறினார். பார்ட்டி பங்குன்னு சொன்னாரு, எந்த கட்சி பேரை கூட சொல்லல. பார்ட்டி பங்குன்னு சொன்னவனே எல்லாம் வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கோவம் வருது? நீங்க எந்த ஊழலும் பண்ணல, எந்த பார்ட்டி நீங்க ஃபண்டு வாங்கல, அப்படி நீங்க பேசாம இருக்கலாம்ல. தீய சக்தி மட்டும் இல்ல, தீர்ந்து குண சக்தியும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கு. தளபதி பேச ஆரம்பிச்ச 5 நிமிஷம் கூட இல்ல, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதான் தளபதி கரூர்ல பேசும்போது சொன்னாரு, நான் அடுத்து பேசும்போது சபாநாயகர் உத்தரவோட கலவப்புறம் பூட்டிக்கிட்டு தான் பேசணும் போகுது அப்படின்னு சொல்லி. எதிர்கட்சிகள் பேசுகின்றத விட தளபதி சொல்ற மாதிரி வெறும் பேசிக்கிட்டே இருக்க கூடாது. வா பேசி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், விட செயல்ல காமிக்கணும். ஒவ்வொரு செயல் திட்டத்தில் தான் அவர் காமிக்கணும்னு சொல்றாரு. உங்ககிட்ட வாய் போய் பேசுறது அவருக்கு வேலை இல்லை. ஏன்னா நீங்க பேச்சு வச்சுட்டு கொண்டு எடுத்துட்டு இருக்கீங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஊழலை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்களாங்க, தளபதி சொன்னது மாதிரி ஒரு பாலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருதுன்னா அதோட டபுள் மடங்கு போட்டு அந்த டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டரை தளபதி எவ்வளவு கேன்சல் பண்ணிருக்காரு. அப்ப பாத்துக்கங்க, வரிப்பணத்தை வேலை செய்கின்ற பேரில் ஊழல் செய்வதுதான் அவங்களுடைய முழு நேர சிந்தனையாக இருந்துச்சு. ஆனா தளபதி அப்படி இல்லை. தமிழகத்துக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் நினைக்கிறாரு.